ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மலைவாழ் மக்களின் பாரம்பரிய மருத்துவ குறிப்பு இதுதான். மலைவாழ் மக்களோட வாழ்க்கை முறை இன்னமும் கூட நடைமுறை வாழ்க்கைக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் இருந்து வருது. அவங்களோட பழக்க வழக்கங்கள் மேல அவங்களுக்கு தீராத நம்பிக்கையும் மரியாதையும் இருந்து வர்றதுதான். எத்தனை தொழில்நுட்பம் வந்தாலும் அவங்களாவே வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவங்களோட பாரம்பரிய மருத்துவ குறிப்புகளை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தீராத பல்வலியினால அவதிப்படும் போது கீழாநெல்லி இலைகளை வெறும் வயித்தோட மென்னு அப்படியே பல் விளக்கலாம். இன்னொன்னு தென்னை மரத்தோட வேர் மண்ணுக்கு சில தூரத்துக்கு அப்படியே அடியில தெரியும். அதை வெட்டி எடுத்து வெறும் வாயில மென்னு அப்படியே பல் விளக்கி வந்தாலும் பல்வலி குணமாகும். ஒற்றை தலைவலி வந்தா மருதாணி இலைய அரைச்சி ₹1 சைஸ்ல எந்த பக்கத்துல தலைவலி இருக்கோ அந்த பக்க காலோட அடிப்பகுதியில வச்சு துணியில கட்டிக்கிட்டு படுத்து தூங்கி வர தீராத ஒற்றை தலைவலி சரியாகும். அடுத்த முக்கிய பிரச்சனையா இருக்க வயிற்று வலிக்கு முருங்கைக்கீரையை பறிச்சு சுத்தம் பண்ணி ஆட்டுக்கல்லுல இடிச்சு சாறு எடுத்து ஒரு நாளைக்கு 2 தடவை பாதியா குடிச்சு வர வயிற்று வலி சரியாகும். பிறப்புறுப்புல புண் வந்தா மாசிக்காயை எடுத்து அரைச்சு புண் இருக்க இடத்துல தடவி வந்தா குணமாகும். ஆண்களுக்கு சிறுநீர் போகும்போது ஏற்படுற எரிச்சலுக்கு கரிசலாங்கண்ணி இலை சார அளவா குடிச்சு வரலாம். உடல் சூட்டால விந்து வெளியேற பிரச்சனை உள்ளவங்க பசும்பால்ல பேரிச்சம்பழத்தை போட்டு சாப்பிட்டு வந்தா விந்து நீர்த்து போறது போன்ற பிரச்சனைகள் சரியாகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மலைவாழ் மக்கள் பின்பற்றின பாரம்பரிய முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சு இல்லையா? இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.